வயிறு வந்து இப்படிக்கா இருந்ததுன்னா அது பையன், இப்ப மாத்துவா பாரு. இந்த மாதிரி வயிறு இருந்ததுன்னா அது பொண்ணு, உங்களுக்கு பொண்ணு. A few moments later. வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வந்து சிகப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செக்கச்செவப்பா பிறக்கிறது. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மித்து. குங்குமப்பூ சாப்பிட்டாலும் சரி, மல்லிப்பூ சாப்பிட்டாலும் சரி, எந்த பூ சாப்பிட்டாலுமே வந்து குழந்தையோட கலர் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனடிக் தான். சரிங்களா? சரி. ஸோ மெட்டர்னல், பெட்டர்னல் பிளஸ் அந்த ஃபெமிலியல் ஜெனடிக்ல வந்து அவங்க என்ன ரேஸ்ல இருந்து வந்திருக்காங்களோ, அந்த ரேஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்து ஆ ஃபீட்டஸோட கலர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. குங்குமப்பூ சாப்பிட்டா வந்து குழந்தை வெள்ளையா பொறக்கும் அப்டின்னா, அதெல்லாம் கிடையாது. சரி சார். இப்ப வந்து பிரெக்னன்சி டைம்ல எக்சர்சைஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எக்சர்சைஸ் பண்ணியே ஆகணும். பண்ணா தான் குழந்தை வந்து ஆரோக்கியமா பொறக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்சர்சைஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். பட் நாட் ஃபார் எவ்ரிஒன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்து வி யூசுவலி அட்வைஸ் ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சர்விக்கல் இன்கம்பிட்டன்ஸ், ஷார்ட் சர்விக்ஸ், அதுக்கப்புறம் பிளாசென்டா ப்ரீவியா, நஞ்சுக்கொடி கீழ இருக்கிறது. ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா வந்து பெட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றோம். ஸோ யாருக்கு எக்சர்சைஸ் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சென்ட்ரிக் தான். ஸோ ஒவ்வொரு மதரோட கண்டிஷன்ஸ், ஃபீட்டஸோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் அட்வைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்கு. இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு அப்டின்னா, நமக்கு வந்து 3 ட்ரைமஸ்டரோட பிகினிங்ல இருந்து மதர்ஸ் வந்து தாராளமா கீகல்ஸ் எக்சர்சைஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணும்னா, பெல்விக் ஃப்ளோர வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும். ஸோ அது வந்து நார்மல் வெஜினல் டெலிவரி டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, சிசேரியன் செக்ஷன் போற மதர்ஸ்க்குமே வந்து சில சமயம் அட்வைசஸ் வந்து எக்சர்சைஸ் அட்வைஸ் வந்து எக்சர்சைஸஸ் ஃபுல்லாவே நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா, அது எல்லாமே அவங்களோட பெல்விக் ஃப்ளோர ஸ்ட்ரெங்தன் பண்றது, விச் எவென்ச்சுவலி ஹெல்ப் த டெலிவரி டூ பி அன்ஈவன்ஃபுல். ஓகே. சோ இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா